Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் தமிழ் பாட்டில் பகுதி இலக்கணமில் சீரியல் நம்பர் 12 வரக்கூடிய அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டால், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. ரொம்ப ஈஸியான டாபிக். அதே போல் நமக்கு மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வரும்போது எந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இது வந்து போதும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்லேருந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டாபிக் வந்து போகும், ஓகேங்களா? என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எக்ஸாம் எழுதும் போது இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிற டாப்பிக்லாம் வந்து டைரெக்டாக எக்ஸாமில் போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாமல் போகும், ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா டிக்ஷனரி வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் அந்த வேர்டுக்கு டிக்ஷனரியில் போயிட்டு என்னென்னு பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணியிருப்பீங்க எழுத்தை. டிக்ஷனரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்டி ஆண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்டை போய் நம்ம சர்ச் பண்ணணும். அதாவது ஆண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை டிக்ஷனரியில் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த முதல்ல என்ன கொடுத்துருப்பாங்க டிக்ஷனரியில் ஏ, இதில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து பி போகும், ஓகேங்களா? அந்த ஏ அந்த லெட்டரில் நீங்கள் பார்க்கும்போது ஏல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து அடுத்து ஏல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல கொடுத்துருப்பாங்க. அப்படியே போக 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 ஏ அடுத்தது பியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து, ஏ சியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து, ஏ டியில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச், ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடும் போது ஏஎன்டி ஆண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம போக முடியும். ஏன் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா ஏஎன்டி ஆண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கண்ணாபுனான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரி எவ்வளோ பெரிய புக்காக இருக்கும், அது ஃபுல்லாக நம்ம தேடுறதுக்கே என்ன ஆகிடும் அப்படின்னா நாட்கள் வந்து போயிடும், ஓகேங்களா? டக்குன்னு தேடி எடுக்க முடியாது. அதே கான்செப்ட் தான் இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தலாக இருக்கட்டும், இல்லை அகர முதலி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு புக்கு, ஓகேங்களா? தமிழ் ஓல்டு புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும். அதுக்கு அடுத்தது தமிழ் நியூ புக்கில் 6th-லேருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய எல்லா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்தும் நம்ம கம்பைல் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த ஃபார்முலாவை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த ஆர்டரில் தான் இருக்கக்கூடிய சொற்களை என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, புது லேர்னர்ஸ்க்காக ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து சொல்கிறேன். தமிழ் எழுத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உயிர் எழுத்து, ஓகேங்களா? உயிர் எழுத்து, உயிர் எழுத்து அப்படிங்கிறது 12, அதாவது ஆலிருந்து அவு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள், ஓகேங்களா? 12. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து. மெய் எழுத்து அப்படிங்கிறது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் மொத்தம் 18, ஓகேங்களா? அதாவது இக்கு இங்கு இப்படி வந்து இன் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மெய்யெழுத்தோட அந்த உயிரெழுத்து சேர்றது. மெய்யெழுத்து இக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த உயிரெழுத்து வந்து சேரும் போது க. அதே போல் மெய்யெழுத்தோட உயிரெழுத்து ஆ சேரும் போது கா, இப்படி போகும். அதுக்கு அடுத்தது இங்கோட ஆ சேரும் போது ஞ, இப்படி போகும். ஸோ அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216 எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ எதுக்காக இந்த எழுத்துக்களை வந்து பார்க்குறோம் இப்போது அப்படின்னா, இதுதான் வந்து பேசிக். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து சொல்ல போகிறோம்.
அந்த ஃபார்முலாவுக்கு தமிழ் எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது புரியும். அந்த ஃபார்முலா புரிஞ்சிருச்சுன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? எதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல் 1. ரூல் வந்து 1 என்ன சொல்லுது? கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் இருப்பின் அதனை முதலில் எழுத வேண்டும். உயிரெழுத்து நம்ம என்ன சொன்னோம்? ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த எழுத்துக்கள்ல தொடரக்கூடிய, அதாவது தொடங்கக்கூடிய சொற்கள் இருந்தது கொஸ்டின்ல அப்படின்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இங்க பாருங்களேன், அன்னம், ஊன், ஆடு, ஈகை, இது கலந்தும் இருக்கலாம். அது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் எல்லாமே கலந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்லேருந்து போகிறோம். அன்னம், ஊன், ஆடு, ஈகை, இதில் ஆக்கு அடுத்தது என்ன வரணும்? ஆ முதல்ல வரணும். அதுக்கு அடுத்தது ஆ ரெண்டாவது வரணும். ஈ இல்லை, ஈயும் இல்லை. ஓகேங்களா? ஈ இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இது 3, அடுத்தது ஊ இல்லை, ஊ இருக்குது. இது வந்து 4. ஓகேங்களா? அப்போ அன்னம், ஆடு, ஈகை, ஊன், இப்படி கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல உயிரெழுத்துக்கள் வரிசை இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து ரூல் 1. அதுக்கு அடுத்தது பாருங்க, ரூல் 2. ரூல் 2ல கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்கல்ல, அந்த சொற்கள்ல உயிர்மை எழுத்த முதல் எழுத்தா கொண்ட சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த வரிசையில தான், அதாவது அந்த உயிர்மை எழுத்துக்களோட வரிசைப்படியே வரிசைப்படுத்தணும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கேங்க, சேங்க, டன, தன, பம, ய, ர, ல, வ, ல, ர, ந, இந்த வரிசையில் இந்த ஆர்டரில் தான் ஆர்டராக வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ரூல் 3. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம், உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ரூல் 3ல கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரே மெய்யெழுத்து சொற்கள் கொண்ட பல சொற்கள் வந்தா, அதாவது இப்போ க இருக்கு, ஞ, ச, ஞ, ட, ந, இந்த வரிசையில் தான் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த கொஸ்டின்ல ஓகேங்களா கண்ணன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது காகம், கீரை இப்படி இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த இடத்துல போய் என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கேக்கு அடுத்தது ச வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் இருக்கான்னு பார்க்குறோம். அதாவது இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல கேங்க, சேங்க, டேன இந்த ஆர்டரை தான் ஆர்டர் பண்ணணும். ஆனால் இந்த கேலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ககர வரிசை இருக்குல்ல, கா, கா, கீ, கீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசை வந்துருச்சு அப்படின்னா முதல்ல கேல ஆரம்பிச்சதுன்னா கே வரிசை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணன், காகம், கீரை, இது 3மே க வரிசை, காக்கா, கீ, கீ அப்படிங்கிற அந்த வரிசை. அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் நம்ம எழுதியிருக்கிறோம். அதாவது கேல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து அந்த காவரிசையில் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் ஞாவை வந்து பார்க்கணும். இந்த ஞாவரிசையில் எதுவுமே இல்லை, ஞா, ஞா, நீ, நீ, ஞூ, ஞூ, இதில் எதுவுமே இல்லைன்னா தான் அடுத்தது சா பார்க்கணும். இதுலையும் எதுவுமே இல்லைன்னா தான் வந்து ஞா பார்க்கணும். ஞாவரிசை இருந்ததுன்னா அதை முதல்ல முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டா எழுத்த போகணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ரூல் 2 என்ன சொல்லுது? கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் உயிர்மை சொற்கள்லாம் இருந்ததுன்னா கேங்காச்சா இந்த ஆர்டர் படி தான் எழுதணும். ஆனால் காவரிசையிலேயே நிறைய சொற்கள் இருந்ததுன்னா காக்கா, கீ, கீ அப்படின்னு சொல்லி அந்த சொற்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் கானா காவோட செக்மெண்ட்டே நீங்கள் முடிச்சுட்டு தான் ஞாவுக்கு போகணும். சானா சாலை வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு, சட்டம் அது மாதிரி இருந்ததுன்னா சட்டம் முதல்ல வரணும், அதுக்கு அடுத்தது சீப்பு வரணும். இந்த சாவரிசையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். மொதல் ரூல் உயிரெழுத்துக்கள், அதுக்கு அடுத்தது ரூல் 2, ரூல் 3 வந்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வாங்களேன் மெய்யெழுத்து அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மெய்யெழுத்து வரிசை அப்படிங்கிறது இக்கு, இங்கு, இச்சு, இங்கிட்டுன்னு சொல்லிட்டு இரு, இன்னு வரைக்கும் 18 மெய்யெழுத்துக்களும் முதல் எழுத்தாக கொண்டு எந்த சொற்களும் வந்து வராது. ஒன்று
உயிரெழுத்தை தொடர்ந்தோ இல்லைன்னா உயிர்மை எழுத்தை தொடர்ந்தோ தான் மெய்யெழுத்து வரிசையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அந்த சொற்கள் இருக்கும் அப்படின்னா, அப்பா அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து வருது. அடுத்தது கண்ணன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உயிர்மை எழுத்தை தொடர்ந்து இந்த மெய்யெழுத்து வருது. ஓகேங்களா? ஒரே வரிசையில் ஒரே வரிசையில் இப்போ அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அற்றம்னு ஒன்று இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மெய்யெழுத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்க்குறோம், அறிவு இருக்குது, இங்கே அற்றம் இருக்குது. இது அப்படியே நான் இங்கே எழுதுறேன் பார்த்துங்க. அறிவுன்னு ஒரு சொல் வந்து இருக்கு, அற்றம் அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்கு. இதில் எது நம்ம முதல்ல எழுதணும்? முதல்ல என்ன பார்க்குறோம்? உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்குறோம். ரெண்டுமே உயிரெழுத்து. அப்போ அந்த ரெண்டாவது எழுத்தை பார்க்குறோம். இங்கே ரி, இங்கே இரு. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும்னா அந்த ர வரிசையில் அற்றம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது அறிவு அப்படிங்கிறது ரெண்டாவது வரும். அப்போது கொடுத்த சொற்கள் வந்து முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரியான எழுத்துக்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும். அதுவும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும். இப்படி பார்த்து இந்த 4 ரூல்ஸில் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி சொற்களை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான். இதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த 4 ரூல் தான். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் வந்து பார்ப்போம். இந்த கொஷினை பாருங்கள். இதில் உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாமே நம்ம வந்து கலந்து வந்து இந்த கொஷினை வந்து கொடுத்துருக்குறோம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அந்த 4 ரூல்ஸுமே இந்த ஒரு கொஷின்லேயே உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த என்ன ரூல் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டாலே உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். முதல் ரூல் என்ன? ரூல் 1, உயிரெழுத்து ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஏடகம் இருக்குது, அடுத்தது காவல் விட்டுருங்க, அறிவு இருக்குது, இருள் இருக்குது, ஊன் இருக்குது, உடுக்கை இருக்குது, உடம்பு இருக்குது, அற்றம், அதுக்கடுத்தது அப்பா, அடுத்தது அப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு அடுத்தது அடுப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அங்கை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. ஓகேங்களா? உயிரெழுத்துலேயே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துலேயே இருக்குது. ரூல் 1லேயே அது வந்து கவர் ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், உயிர்மை எழுத்துக்கு போவோம். உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது காவல் 1. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன், இது 2. அடுத்தது இது 3, இது 4, சுண்ணாம்பு 4, கீரை வந்து 5, இது 6, இது 1 7, சீப்பு 6, வன்மை வந்து 7. உயிர்மை எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் வந்து 18 சொற்கள் வந்து இங்கே இருக்குது. இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே ஆல எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா உயிர் எழுத்தில் முதல்ல வந்து என்ன இருக்குது? ஆல தான் ஆரம்பிக்குது. அப்போ ஆல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சொற்களை தான் நம்ம பார்க்கணும். இப்போ அறிவு, அற்றம், அப்பா, அப்பம், அடுப்பு, அங்கை. மொத்தம் ஆல ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மட்டும் 6 சொற்கள் இருக்கு. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆல பார்த்தாச்சு, 6 சொற்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ரூல் என்ன? ரெண்டாவது எழுத்து என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே அறிவு இருக்கு, க வரிசையில் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். க வரிசையில் இல்லை. அடுத்தது ஞா வரிசையில் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம். ஞா வரிசையில் இருக்குது. என்ன இருக்குது? அங்கை இருக்குது. அப்போ அங்கை தான் முதல்ல வரும். ஓகேங்களா? அங்கை. அடுத்தது ச வரிசையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை. ஓகேங்களா? அப்படியே வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். காங்க சாங்க டானா தானா அப்படிங்கிற வரிசையில் வந்து பார்த்துட்டே வரோம். எதுவும் வரல. அதுக்கு அடுத்தது ட வரிசையில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுப்பு இருக்குது. அங்கை, அதுக்கு அடுத்தது அடுப்பு, ஏன்னா இங்கே ட வரிசையில் வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, பா வரிசையில் 2 சொற்கள் இருக்கு. அப்பான்னு ஒன்று இருக்கு, அப்பம்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3வது எழுத்தா பார்க்கணும். இங்க பா இருக்கு, இங்க ப இருக்கு. எது முதல்ல வரும்? பாப்பா பீப்பின்னு பார்க்கும்போது ப தான் முதல்ல வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
அப்பம்னு வரணும். அதுக்கு அடுத்தது தான் அப்பா அப்புன்னு வரணும். இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அற்றம் இருக்கு, அறிவு இருக்கு. இந்த இடத்துல எது முதல்ல வரணும்? ஏன்னா இங்க அ முதல் எழுத்து இருக்கு, அடுத்தது இங்க இரு இருக்கு, இங்க ரீ இருக்கு. இப்படி ராவரிசை வரும்போது, இதுவும் ராவரிசை தான், இது ராவரிசை தான். அப்படி வரும்போது முதல்ல புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்து தான் வரணும். அற்றம் அப்படிங்கிறது முதல்ல வரணும், அடுத்தது தான் அறிவு அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? முதல்ல அங்கை, அடுத்தது அடுப்பு, அடுத்தது அப்பம், அடுத்தது அப்பா, அடுத்தது அற்றம், அடுத்தது அறிவு. வரிசை முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஆள் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம், எதுவும் இல்லை. இ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருள் இருக்கு, அடுத்தது இருள். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஈ எதுவும் இல்லை, ஊ இருக்கு, உடம்பு. அதுக்கு அடுத்தது உடுக்கை. ஏன் வந்து உடம்புக்கு அப்புறம் உடுக்கை எழுதுறோம்? இரண்டுமே ஊதானா ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். இந்த டா வரிசையில் டா முதலே வந்துடும், அடுத்தது டாடா டிடி டூ டூ இப்படி தான் வரும். அடுத்ததான டூ வருது, அப்போ இப்படி வரணும். உடம்பு உடுக்கை, உடம்பு முடிஞ்சிருச்சு, உடுக்கையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ஊ வரிசையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஊன் இருக்கு, அப்போ ஊன் அது வரணும். அடுத்தது ஏ வரிசையில் ஏடகம் இருக்கு. ஓகேங்களா, ஏடகம். அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், ஊன் முடிஞ்சிருச்சு, ஏடகம் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் வந்து இருக்கிறது வேற கலரில் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, காவரிசையில் உயிரெழுத்துக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக உயிர்மை எழுத்து பார்க்கும்போது காவரிசையில் கண்ணன் இருக்கு, அதுதான் க. அப்போ அது முதல்ல வரணும், கண்ணன் அது முதல்ல வரணும். அதுக்கு அடுத்தது தான் காவல், காக்கா அப்படின்னு வரும், காவல். இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா. பேலன்ஸ் வந்து ஞா வரிசையில் எதுவும் இல்லை, சா வரிசையில் பாருங்க, இங்கே சீப்பு இருக்கு, இங்கே சொல் வந்து இருக்கு, அடுத்தது சுண்ணாம்பு இருக்கு. இப்போ சா வரிசையில் எது முதல்ல வரணும்? சா சா, சி சி, சு சு, அப்புறம் தான் சோ வரும். இப்போ முதல்ல வந்து வர்றது சீப்பு, இது அடிச்சிருவோம். அடுத்தது சுண்ணாம்பு, அதுக்கு அடுத்தது தான் சொல். ஓகேங்களா. நம்ம ஒரு சொல்ல விட்டாச்சு, என்னன்னா இந்த கீரையை விட்டாச்சு பாருங்க. காவரிசையில் கீரை வந்திருக்கணும். ஓகேங்களா, அப்போ கீரை இங்கே வரணும், காவரிசையில் வந்துடணும். இந்த மாதிரி எதையுமே நம்ம விட்டுறாம கவனமாக பார்த்து 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 நம்ம சொன்ன ரூல்ஸ் படி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும். கடைசி வார்த்தை என்ன? வன்மை. ஓகேங்களா, இது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அங்கை, அடுப்பு, அப்பம், அப்பா ரெண்டுமே முதல் எழுத்து அ, ரெண்டாவது எழுத்து பார்க்குறோம், அதுவும் சேமாக இருக்குது. அப்போ மூணாவது எழுத்து எது முதல்ல வரணும்? ப, அப்புறம் தான் பா, பாப்பா அப்படின்னு வரும், பிபி அப்படின்னு வரும். இது ரொம்ப கவனம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அற்றம், அறிவு ரெண்டுமே வந்து ராவரிசை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேல புள்ளி வச்ச எழுத்து, மெய் எழுத்து, இர் முதல்ல வந்துட்டு தான் அதுக்கான வரிசை ரீ வந்து வரணும். ஓகேங்களா, இது கவனம். அதுக்கு அடுத்தது இருள், உடம்பு, உடுக்கை, ஊன், ஏடகம், கண்ணன், காவல், கீரை, காவரிசை ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது சாவரிசை, சீப்பு ஃபர்ஸ்ட் வரணும், சுண்ணாம்பு அடுத்தது வரணும், சொல் அடுத்தது வன்மை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி எழுத்து ரிப்பீட் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அது மாதிரி மெய்யெழுத்து ஒரே மாதிரி வந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்த எழுத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் இங்கே எக்ஸாம்பிள் வந்து இதிலே கொடுத்தாச்சு. அடுத்தது உயிர்மெய் எழுத்து வரிசையும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும், மெய்யெழுத்து வரிசையும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த 4 ரூல் தான், அந்த 4 ரூலும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, இதை வச்சே நம்ம இது கம்ப்ளீட்டாக அது என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இது நியூ புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, நியூ புக்கில் இந்த அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் புக்குக்கு பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த டைரக்ட் கொஸ்டின் கூட வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்களேன், பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, எல்லாமே வந்து உயிரெழுத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஸோ அதில் வந்து என்னென்னா அழகுணர்ச்சி இது வந்து ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது ஆறாம் நீ இது வந்து ரெண்டாவது வரணும், அடுத்தது ஈ, அதுக்கு அடுத்தது ஈ, அடுத்தது ஊ, அடுத்தது ஊ,
அடுத்தது ஏ, அதுக்கு அடுத்தது வந்து ஏ, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ, அடுத்தது ஓ, ஓ, இது வந்து 12 ஔ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் வந்து புக் பேக் கொஸ்டின் தான், நியூ புக்ல, ஓகேங்களா. படகம், தவில், கணப்பறை, பேரியால், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்க்குறோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து கலந்துருக்கு, உரிமை, உடுக்கை. ஸோ முதல்ல வந்து என்ன வரும், உடுக்கை வரணும், ஓகேங்களா. உடுக்கை, அதுக்கு அடுத்தது தான் உரிமை வரணும், அதுக்கு அடுத்தது கா வரிசையில் கணப்பறை அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா, அது வரணும், கணப்பறை. அதுக்கு அடுத்தது காங்க சாங்க ட ந த ந. த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, தவண்டை அப்படிங்கிறது இருக்குது, தவில் இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தவண்டை வரணும், ஏன்னா வேதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது எழுத்து பார்க்கணும்ல. முதல் எழுத்து த த இருக்குது, ரெண்டாவது எழுத்து பார்க்கும்போது வே, அதுக்கு அடுத்தது தான் வா வா வி வி வரும், ஓகேங்களா. அப்போ தவில் இது வந்து முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. கணப்பறை இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க ந, தாக்கு அப்புறம் ந, நாகசுரம், ஓகேங்களா, அது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மா வரணும். பா வரிசையிலே பாருங்க படகம் இருக்கு, பேரியால் இருக்கு, பிடில் இருக்கு. அப்போ பாப்பா பிபி எப்படின்னா வரணும், ஓகேங்களா. அதாவது படகம், அடுத்தது பிடில், அடுத்தது பேரியால். படகம், பேரியால், பிடில், அதுக்கு அடுத்தது தான் மகுடி அப்படின்னு வரணும், ஓகேங்களா. இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. கீழுள்ள சொற்களில் 2ஆம் எழுத்து மெய்யெழுத்து வரிசையில் அமையும்படி சொற்களை அமைக்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் முதல் எழுத்து எல்லாமே உங்களுக்கு உயிர் எழுத்து, அதுவும் ஆல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே அடுத்த எழுத்து தான் நம்ம பார்ப்போம். இயற்கையாகவே நம்ம ரூல் படி அதான் நம்ம பார்ப்போம். கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து மெய்யெழுத்து வரிசையில் அமையும்படி சொற்களை அமைக்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது முதல்ல என்ன வரணும், கா வரிசை வந்து வரணும், ஓகேங்களா. அப்போ அக்கா இது வந்து முதல்ல வரணும். அடுத்தது அங்கை க ஞ, ஓகேங்களா. அடுத்தது 3, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞ, இது வந்து 4, அடுத்தது இது வந்து 5, அடுத்தது இது வந்து 6, அன்னி 6, அடுத்தது இத்து அத்தை, இது வந்து 7, அடுத்தது அந்தி, இது வந்து 8, அடுத்தது பா இப்பு, ஓகேங்களா, இது வந்து 9, அடுத்தது இது வந்து 10, அடுத்தது ஐயா யா பார்க்கணும் 11, அதுக்கு அடுத்தது ரா ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறோம், எதுவும் இல்லை. ல 12, வ 13, ழ எதுவும் இல்லை. அடுத்தது 14, அடுத்தது 15, இது 16. எது எந்த இல்லைன்னா இந்த ர இர்ரும் இல்லை இள்ளும் இல்லை, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டராக வந்து அகர வரிசை சொற்களை செய்யணும். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதை மட்டும் இந்த ரூல்ஸை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உயிர் எழுத்து, அதுக்கு அடுத்தது உயிர்மை எழுத்து வரிசை. உயிர்மை எழுத்து வரிசையிலே வந்து பார்த்திங்கன்னா க ஆரம்பிச்சதுன்னா கா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்து, ஓகேங்களா. இப்போ கா வரிசையிலேயே இக்கும் இருக்குது காவும் இருக்குது அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெய் எழுத்து இக்குக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.